அன்பார்ந்தவர்களே, இருப்பது ஒரே வாழ்க்கை என்று வாழ்க்கையை கெடுக்கிறவங்க இருக்கிறாங்க. இருக்கிறது ஒரே வாழ்க்கை, ஜாலியாக வாழ்ந்துட்டு போகலாம். நல்லா யோசிச்சு பாருங்கள். உண்மையாக நீங்கள் ஜாலியாக வாழணும், நீங்கள் ஆண்டவர்கள் தான் வாழணும். உண்மையான சுதந்திரம் ஆண்டவர் தர ஃப்ரீடம் தான், ஆண்டவர் தர சுதந்திரம் தான். அதனால் வாழ்க்கையினுடைய கடைசி ஆயுளுடைய கடைசி நாட்களுக்கு போன பிறகு நல்லா வாழ்ந்திருக்கலாமே அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படி ஒரு நாள் உங்களுக்கும் வரும். நல்லா வாழ்ந்திருக்கலாமே, ஆயுளுடைய கடைசி நாட்களுக்கு போன பிறகு அப்படி ஒரு நாளில் யோசிக்காதீங்க, வாழ்ந்திருக்கலாமே. அதனால் இப்பொழுது வாழும் பொழுதே நான் சொல்கிறேன், வாழும் பொழுதே. நிறைய வாலிப பசங்கள் இருக்கிறீங்க, நிறைய வாலிப பசங்க இருக்கிறீங்க. இஸ்லாம்பார்ந்தவர்களே, வாழ்க்கை ஒன்று தான் என்று வாழ்க்கையை சீரழித்து விடாதீர்கள். வாழ்க்கை ஒன்று தான். தந்தவருக்காக வாழ்ந்து பாருங்கள், தந்தவருடைய விருப்பப்படி வாழ்ந்து பாருங்கள், உண்மையான அன்பில் வாழ்ந்து பாருங்கள். அப்போ செலவிட வேண்டியது எங்கேன்னு தெரியும். இங்கே செலவிடுங்க. உங்களுடைய கண்களின் பார்வை இங்கே செலவிட்டு பாருங்கள். உங்களுடைய காதுகளுடைய அந்த சக்தியை இங்கே செலவிட்டு பாருங்கள், சேமிப்பீங்க. உங்களுடைய கை மொபைலை நோண்டிக்கிட்டு இருக்கு இல்லையா, இந்த கையை இங்கே செலவிட்டு பாருங்கள், சேமிப்பீங்க. இந்த கையை வச்சு நிறைய நல்லது செய்வீங்க, கண்ணை வச்சு நிறைய செய்வீங்க. உங்களுடைய உடம்பு சரியான இடத்துல சரியான அன்பில் செலவிட்டு பாருங்கள். அந்த உடம்பில் சரியான விஷயத்தை சேமிப்பீங்க. சரியான விஷயம் விதைக்கிறது எந்த இடமோ அந்த இடத்துல தான் அறுவடை செய்வீங்க. இங்கே விதைச்சிட்டு இங்கே அறுவடை செய்ய முடியாது. அதனால் எல்லாத்திலுமே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா செல்வங்களையும் சரியானவர்கிட்ட இந்த அன்பிலும் ஆராதனையிலும் செலவிட்டு பாருங்கள், சேமிப்புகள் சரியாக இருக்கும்.